வணக்கம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான நோய் தாங்க. ஒன்று வயிறு பிரச்சனை, இன்னொன்று சளி பிரச்சனை. இப்போ வயிறு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைகள் முதலே நம்ம இதை பார்க்குறது பிறந்த குழந்தைகளுக்கு சொல்கிற அட்வைஸ் தான். பிறந்த குழந்தைகளுக்கு வயிறு, அதாவது பால் குடிச்சிட்ருக்க குழந்தைகள், தாய்ப்பால் குடிச்சிட்ருக்க குழந்தைகளுக்கே பெரிய விஷயம் என்னென்னா, குழந்தைகள் அப்பப்போ ரொம்ப வீர் வீர் வீர்னு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அழுக தான். ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏர் பிரியாமல் இருக்கும். அதாவது கேஸ் நல்லா வயிறு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு அந்த ஏர் பிரியாமல் இருக்கிறது அந்த வயிறு வலியினால் ரொம்ப குழந்தைங்க அழுவாங்க. அதேமாதிரி வயிற்றோட்டம் அந்த பிரச்சனை, இல்லைன்னா சளி பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகள்லேருந்தே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ பேபிஸ்க்கு தான், நியூ பார்ன் பேபிஸ் அவங்களுக்கான இது தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ வயிறு ரொம்ப அப்படியே கின்னு வீங்கி போய் குழந்தைங்க வீர் வீர் வீர்னு அழுகுது, என்னன்னே தெரியலை அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வசம்பு, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக கிடைக்கும். அந்த வசம்பை வாங்கி நல்லா கல்லில், வெறும் கல்லில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெயில் காட்டி தீயில் சுட்டு அதை உரக்கல்லில் உரசி வயிற்றில் தேய்ப்பாங்க. நீங்கள் வயிற்றில் தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, ஃப்ரீயாக ஏர் போய் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ரிலீவாக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு டெக்னிக். பசங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மேல் பேபிஸ் பார்த்திங்கன்னா, யூரின் போகிறதில் கடுத்துக்கிட்டு யூரின் போகிறப்ப அப்படியே அழுவாங்க குழந்தைகள் பொதுவாக. அதுக்கு விளக்கெண்ணெய் தான் பெஸ்ட்டு மெடிசன். நல்லா விளக்கெண்ணெயை குளிர வயிறை சுற்றி கீழே இருக்க அந்த ப்ரைவேட் பார்ட்ஸையும் சுற்றி நல்லா குளிர விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி, அதாவது நிறையா தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக தண்ணி அதில் அப்படியே தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் ஏறுறது நல்லா தெரியும், அந்த வெளியே ஆகிறது. அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீயாக யூரின் போயிடுவாங்க. இந்த 2 விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த வயிறு பிரச்சனை, அதாவது இது வயிறு வலினால் அழுகிறது, அது ஏர் ஃபார்ம் ஆனாலும் சரி, அதுமாதிரி நீர் பற்றாமல் நீர் கடுப்புனால ஏற்படுற வயிறு வலியுமே இந்த 2 விஷயம் செஞ்சாலே க்யூர் ஆகிடும் உங்களுக்கு, குழந்தைகளுக்கு. நன்றி.